வணக்கம் நேயர்களே. தமிழ் திரைப்படத்துறையில் ஏராளமான திரைப்பாடல்களை எழுதிய கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களை பற்றி இந்த பதிவில் காண்போம். 1935ஆம் ஆண்டு கோவையில் பிறந்த திரு புலமைப்பித்தன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர். திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலம் திரைப்படத்துறையில் 1968ஆம் ஆண்டு முதலாக பாடல்களை எழுதத் தொடங்கினார். தமிழ் திரைப்படத்துறையில் இவர் எழுதிய முதல் பாடல் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோயில் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை எம்ஜிஆர் அழைத்து இந்த திரைப்படத்தில் இவரை ஒரு பாடலை எழுத வையுங்கள் என கூறியிருக்கிறார். புலமைப்பித்தன் அவர்கள் எம்எஸ்வியின் மெட்டுக்காக ஒரு பாடலின் பல்லவியையும் சரணத்தையும் எழுதி கொடுத்தார். இந்த பாடல் எம்எஸ்விக்கு பிடித்துவிடவே அந்த பாடலை திரு எம்ஜிஆர் அவர்களிடம் சென்று அவரது அனுமதியை பெற்ற பின் பாடலை கம்போஸ் செய்து முடித்தார் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். பைத்தியம் பிடித்தவரை போல் எம்ஜிஆர் நடித்து பாடும் பாடல்தான் நான் யார் நான் யார் நீ யார் என்ற பாடல். இரட்டை வேடத்தில் எம்ஜிஆர் நடித்த இந்த படத்தின் பாடல்கள் அனைத்துமே பெரிய ஹிட்டு. திரைப்படத் துறையில் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுக்கு முதல் பாடலாக அமைந்த பாடல் இது. இந்த படத்தை தொடர்ந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பெரும்பாலான ஏறக்குறைய அனைத்து படங்களிலுமேயே புலமைப்பித்தன் அவர்கள் பாடல்களை எழுதி வந்தார். புலமைப்பித்தன் தனது இரண்டாவது பாடலை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் எழுதினார். இந்த திரைப்படத்தில் இவர் எழுதிய 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா என்ற பாடல் தமிழக திரைப்படத்துறையில் இவருக்கு ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி. சுசீலா. இந்த பாடலை பாட எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பை வழங்கினார். எஸ்பிபிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த பாடலை பாட முடியாமல் போனது. பின் அவரே பாட வேண்டும் என விரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் 1 மாதம் வரை காத்திருந்து இந்த பாடலை ரெக்கார்ட் செய்தார். அடிமை பெண் திரைப்படத்தில் இந்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடலாக அமைந்தது. இந்த பாடலை பி. சுசீலாவுடன் இணைந்து பாடிய எஸ்.பி. பாலசுப்ரமணியம் இந்த பாடலுக்கு பின் தமிழ் திரையுலகில் ஒரு நிரந்தர இடத்தை பிடித்து கொண்டார். குமரிக்கோட்டம் திரைப்படத்தில் எங்கே அவள் என்ற பாடலை எழுதியவரும் புலமைப்பித்தன்தான். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். சாண்டோ எம்.எம்.ஏ. சின்னப்பா தேவர் தேவர் பிலிம்ஸ் சார்பில் தயாரித்த திரைப்படம் நல்ல நேரம். இந்த திரைப்படத்தில் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடல்தான் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாடல். தேவர் பிலிம்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட முதல் வண்ணப்படமும் இந்த நல்ல நேரம் திரைப்படம்தான். இதயம் பேசுகிறது மணியனும் வித்வான் வே. லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்த திரைப்படம் இதய வீணை. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். இதயவினை திரைப்படத்தில் பொன்னந்தி மாலை பொழுது என்ற பாடலை எழுதியவர் புலமைப்பித்தன். புலமைப்பித்தனின் இந்த பாடலுக்கு 100க்கும் மேற்பட்ட மெட்டுக்களை அமைத்தவர் சங்கர் கணேஷ். பாடலை தேர்வு செய்வதற்காக எம்ஜிஆர் சங்கர் கணேஷ் போட்ட 108 மெட்டுக்களிலிருந்து 5 மெட்டுக்களை மட்டும் தேர்வு செய்து கொடுத்து இதை வைத்து கொள்ளுங்கள் என சங்கர் கணேஷிடம் கூறினார். எம்ஜிஆர் சொன்ன மெட்டுக்களில் அமைந்த பாடல்தான் பொன்னந்தி மாலை பொழுது என்ற சூப்பர் ஹிட் பாடல். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் பி. சுசீலாவும் பாடிய பாடல்தான் இது. 3000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சங்கர் கணேஷுக்கு இந்த திரைப்படத்தின் மூலம் சம்பளத்தை 40,000 ரூபாயாக எம்ஜிஆர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் நடித்த நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படத்தில் உனது விழியில் எனது பார்வை என்ற பாடலை எழுதியவரும் புலமைப்பித்தன்தான். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து கே.ஆர். விஜயா, காஞ்சனா நடித்திருப்பார்கள்.
ஹை ஸ்பிட்சில் வரும் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். இந்த படத்தின் தயாரிப்பாளரான ஜி.என். வேலுமணி இந்த திரைப்படத்திற்கு எம்எஸ்வியை தான் போட வேண்டும், சங்கர் கணேஷை போட வேண்டாம் என எம்ஜிஆரிடம் சொல்ல, எம்ஜிஆர் சங்கர் கணேஷுக்காக ஜி.என். வேலுமணியிடம் எம்ஜிஆர் பேசி சங்கர் கணேஷையே இசையமைப்பாளராக இந்த திரைப்படத்திற்கு தேர்வு செய்தார். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மெலோடி சாங்கும் இதுதான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சிறந்த பாடல்களில் புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடலும் ஒன்றாகும். எம்ஜிஆர் அவர்களின் இயக்கத்தில் 1973ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த திரைப்படத்தில் சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சச்சப்பா என்ற பாடலை புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதினார். இந்த திரைப்படத்தின் மற்ற பாடல்களை கவியரசு கண்ணதாசனும் வாலியும் எழுதியிருப்பார்கள். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடல் மிக சிறந்த பாடலாக இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. அதிகமான காட்சிகளை வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட திரைப்படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன். எம்ஜிஆரோடு மஞ்சுளா, சந்திரகலா, லதா போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பார்கள். சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் புலமைப்பித்தன் அவர்கள் 3 பாடல்களை எழுதியிருப்பார். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், நீ என்னை விட்டு போகாதே, உலகமேனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் என்ற பாடலையும் புலமைப்பித்தன் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் படங்களில் மட்டும் பாடல்களை எழுதி வந்த கவிஞர் புலமைப்பித்தனை சிவாஜி வாணிஸ்ரீ நடிப்பில் உருவான சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் ஒரு பாடலை எழுதுமாறு எம்எஸ்வி அழைத்தார். எம்.எஸ். விஸ்வநாதனின் அழைப்பை ஏற்று ஒத்துக்கொண்ட கவிஞர் புலமைப்பித்தன் அதற்கு முன்னதாக திரு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து சிவாஜி படத்தில் பாடலை எழுத அழைக்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என புலமைப்பித்தன் எம்ஜிஆரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் புலமைப்பித்தனிடம் நீங்கள் என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என கேட்க, நீங்கள் சொன்னால் சிவாஜி படத்திற்கு பாடலை எழுதுகிறேன், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் நான் எழுதவில்லை என கூறியிருக்கிறார். பின் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜியின் படத்திற்கு நீங்கள் பாடலை எழுதுங்கள் என கூறிவிட்டார். சிவகாமியின் செல்வன் படத்தில் இவர் எழுதிய பாடல்தான் இனியவளே இங்கு தேடி வந்தேன் என்ற பாடல். புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடல் அந்த திரைப்படத்திற்கு மிக ஹிட்டாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து சிவாஜி நடிப்பில் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தீபம் திரைப்படத்தில் புலமைப்பித்தன் அனைத்து பாடல்களையும் எழுதினார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, அந்தப்புறத்தில் ஒரு மகாராணி போன்ற பாடல்கள் மிகவும் கவிஞருக்கு பெருமையை சேர்த்தது. தொடர்ந்து புண்ணிய பூமி என்ற திரைப்படத்திலும் புலமைப்பித்தன் அவர்கள் பாடல்களை தொடர்ந்து சிவாஜிக்கும் எழுதி வந்தார். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராய் விளங்கிய கவிஞர் புலமைப்பித்தன் எம்ஜிஆரின் கடைசி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் வரை எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் இவர் எழுதிய அமுத தமிழில் தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மலை கொண்ட மேகம் என்ற 2 பாடல்களும் மிகவும் ஹிட்டாக அமைந்தது. இந்த திரைப்படம் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராய் பதவியேற்ற பிறகு 6 மாதங்கள் கழித்து இந்த திரைப்படம் வெளியானது. கலைமாமணி விருதை பெற்ற கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனின் மறைவுக்கு பிறகு தமிழக அரசின் அரசவை கவிஞராக பொறுப்பேற்று கொண்டார். இளையராஜாவின் இசையமைப்பில் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் புலமைப்பித்தன். 700க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதிய கவிஞர் புலமைப்பித்தன் 2021ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் மறைந்த போதிலும் இவர் எழுதிய 1000 நிலவே வா பாடல் இன்றும் ரசிகர்களின் மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழ் திரைப்படத்துறையில் சிறந்த பாடலாசிரியர்களின் வரிசையில் இவரும் ஒருவர் என்பதில் ஐயமில்லை.